வெற்றிகரமா அந்த தெரியாத மாஸ்க் அன்னோன் மாஸ்க் ஸ்டோரேஜுக்கு போயிருச்சு. சென் நிம்மதியா ட்ரெஸ்ஸ மாத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு போலான்னு சொல்லி அந்த காயினை வீசுறான். காத்துல ஒரு நட்சத்திர வடிவம் வந்து போர்ட்டல் ஓபன் ஆகுது. அவனுக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது. வியாபாரத்துல உணர்ச்சிகளும் ஒரு முதலீடு தான். அதாவது நம்ம ஆட்டிடியூட் மற்றும் மதிப்பு பொறுத்து தான் லியோவோட பரிசு இருக்கும். ஆனா நாம அவனுக்கு தேவைப்படுற ஆளா இருந்தா மட்டும்தான் இது செல்லுபடியாகும். லியோவோட நிழல் தோன்றுது. சின்ன பையலே வணக்கம், இவ்வளோ சீக்கிரம் என்ன கூப்பிடுவேன்னு எதிர்பார்க்கல. அதுக்குள்ள உன் திறமையை நிரூபிச்சிட்டியான்னு கேக்குறான். சென் அந்த மான்ஸ்டரோட ஒரு பகுதியை எடுத்து வீசுறான். இதோ என் ஆதாரம். லியோ அதை உத்து பாக்குறான். இது ஃப்ரெஷ்ஷா இல்லையே, காஞ்சி போயிருக்கு. இந்த மிருகம் செத்து ரொம்ப நேரம் ஆச்சு. நேத்து நைட்டே முடிச்சிருப்ப போல. அப்புறம் ஏன் உடனே என்ன கூப்பிடல? உனக்கு அந்த ஸ்க்ரோல் மேல அவ்வளோ ஆசை இருந்துச்சேன்னு சந்தேகமா கேக்குறான். சென் உடனே சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாடகத்தை போடுறான். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் ரொம்ப மதிக்கிறேன் லியோ. ஆனா நீங்க அந்த டஞ்சனோட உண்மையான கஷ்டத்தை என்கிட்ட மறைச்சிட்டீங்க. உள்ள போனப்பதான் தெரிஞ்சது அது நைட்மேர் லெவல்னு. என்கிட்ட சில வித்தைகள் இல்லைன்னா நான் அங்கேயே செத்திருப்பேன்னு சொல்றான். லியோ கொஞ்சம் தள்ளி நடந்து யோசிக்கிறான். உன் கோவம் நியாயம்தான், ஆனா அதுவும் ஒரு பரீட்சை தான். எதிர்பாராத ஆபத்தை சமாளிக்க தெரியாதவனுக்கு எப்படி என் பொக்கிஷத்தை தருவேன்? இப்ப புரியுதான்னு கேக்குறான். சென் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி புரியுதுன்னு தலையாட்டுறான். சரி, இப்ப பரிசு என்ன, அடுத்த மிஷன் என்னன்னு கேக்குறான். லியோ சொல்றான், உன்கிட்ட கஷ்டத்தை மறைச்சது தப்புதான். அதுக்கு ஈடு கட்ட இந்த மிஷனுக்கான பரிசை நீயே செலக்ட் பண்ணிக்கோ. அடுத்ததுதான் கடைசி ரவுண்ட். லியோ விரல சொடுக்குனதும் சுத்தி நிறைய பொருட்கள் மிதக்குது. பீரேக் வரைக்கும் எதை வேணா எதிர்த்துக்கோ. சென் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரோல் ஆஃப் ரெக்கவரிங்கிற ஒரு உற்பத்தி வரைபடத்தை எடுக்கிறான். எனக்கு இது வேணும். லியோ பரவாயில்லையே, விவரமான ஆளானிக்கியேன்னு பாராட்டுறான். அடுத்ததா கடைசி மிஷனை அறிவிக்கிறான். சிஸ்டம் அலர்ட், அல்டிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனல் ரவுண்ட். குறிக்கோள் 2 SSS லெவல் ப்ரொஃபஷன் ஸ்க்ரோலை கைப்பற்ற வேண்டும். சென் ஆடி போயிடுறான். என்னது 2 SSS ஸ்க்ரோலா? இது ரொம்ப ஓவர். கடவுளுக கூட SSS லெவல்ல பிறக்கிறது இல்லையேன்னு கேக்குறான். லியோ கூலா, எனக்கு தெரியும், என் முதல் ப்ரொஃபஷன் கூட A லெவல் தான். ஆனா நான் தரப்போற பொக்கிஷம் என் சொத்துலயே சிறந்தது. அது தகுதியானவனுக்கு தான் கிடைக்கணும், இல்லனா என்னால கொடுக்க முடியாதுன்னு கராரா சொல்லிடுறான். சென் பெருமூச்சு விட்டுட்டு வேற வழி இல்ல ஏத்துக்கிறேன்னு ஒத்துக்கிறான். சீன் மாறுது. வெளியே பயங்கரமான சத்தம். திடீர்னு ஒரு ராட்சத எலி ஊருக்குள்ள புகுந்து மக்களை தாக்குது. சிஸ்டம் காட்டுது, மியூட்டன்ட் ஜயண்ட் ராட் லெவல் 5, பலம் 18, வேகம் 20, உடல்வாகு 19. ஸ்வாங்கும் ஜிக்யாங்கும் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளியறாங்க. அந்த எலி அவங்க இருக்கிற திசைய மோப்பம் பிடிக்குது. ஜிக்யாங் ஸ்வாங் கிட்ட, இதோட சக்தி நம்மளை விட 3-4 மடங்கு அதிகமா இருக்கு. நம்ம குரூப்பால இத சமாளிக்க முடியாது. இப்போ என்ன பண்றதுன்னு ஸ்வாங் கேக்குறா. இப்போதைக்கு சண்டை போட வேண்டாம், பதுங்கி இருப்போம்னு ஜிக்யாங் சொல்றாங்க. தூரத்துல இருந்தே அவங்கள கண்காணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா திடீர்னு அந்த ராட்சத எலி அவங்க மேல பாயுது. ஸ்வாங் டக்குன்னு ஜிக்கியாங்க தள்ளி விட்டுட்டு எல்லாரும் ஓடுங்கன்னு கத்தரா. அந்த எலி தடுமாறி கீழே விழுந்தாலும் உடனே சுதாரிச்சுக்கிட்டு திரும்பவும் பாயுது. ஸ்வாங் ஜிக்கியாங்க தூக்கி விட்டு சீக்கிரம் ஓடுங்கன்னு சொல்றா. ஆனா ஜிக்கியாங், இது ரொம்ப வேகமா இருக்கு, தப்பிக்க முடியாது போலையேன்னு பயப்படுறா. எலி கர்ஜிச்சுக்கிட்டே நெருங்கும் போது சரியான நேரத்துல நம்ம சென் என்ட்ரி கொடுக்கறான். பறந்து வந்து ஓங்கி ஒரு மிதி விடுறான். அந்த எலி பொத்துன்னு போய் விழுது. மண்டை செதறி அங்கேயே காலி. ஜிக்கியாங் கண்ல ஆனந்த கண்ணீர். சென்னு கத்துறாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன் போலன்னு சொல்லிட்டு அந்த எலி பிணத்து மேல நின்னுகிட்டே சென் ஆர்டர் போடுறான். ஸ்வாங், மத்தவங்கள வர சொல்லு, இடத்த சுத்தம் பண்ணுங்க, செத்து போனவங்களுக்கு நஷ்ட ஈடு வெகுமதி எல்லாம் கரெக்டா போய் சேரணும்னு சொல்றான். அப்புறம் ஜிக்கியாங் கிட்ட, நீங்க என் கூட வாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்கன்னு கூட்டிட்டு போறான். வில்லாக்குள்ள போனதும் ஜிக்கியாங் ஒரு ஃபைல நீட்டுறாங்க. ஜாம்பிங்களை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கிழக்கு பக்கத்துல இருந்து எலிங்க கூட்டமா வந்துருச்சுன்னு சொல்றாங்க. லூலி அழுதுகிட்டே வரா. மன்னிச்சிடுங்க பாஸ், அந்த மிருகங்கள் திடீர்னு புகுந்ததால 6 குடம் நாசமா போச்சு, 100 பேருக்கு மேல செத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட குடுக்கறா. சென் அதை வாங்கிட்டு, நீங்க பண்ண வரைக்கும் போதும், நல்லா உழைச்சிருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, மிச்சமுள்ள எலிகளை நான் பாத்துக்கிறேன், அது எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். ஜிக்கியாங், எங்க மேல அக்கறை காட்டுறதுக்கு நன்றி, ஆனா எல்லாரும் ரெஸ்ட் எடுத்தா உங்களுக்கு உதவ ஆள் இருக்காது, நான் ஒருத்தரை சிபாரிசு பண்றேன்னு சொல்றாங்க. சென் சரின்னு சொன்னதும் லிங் யூ உள்ளவான்னு கூப்பிடுறாங்க. ஒரு பொண்ணு வரா. இவ எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், சட்டம் படிச்சவ, ஒரு லாயர். வில்லா சுத்தம் பண்ணும்போது மீட்டோம்.
உங்களுக்கு சேவை செய்ய தயாரா இருக்கான்னு ஜிக்கியாங் அறிமுகம் பண்றாங்க. சென் சரி இவ இருக்கட்டும், மத்தவங்க போங்கன்னு சொல்றான். எல்லாரும் போனதும் லிங் யூ சென் பக்கத்துல வந்து, மாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் தயங்காம கேளுங்க மாஸ்டர்னு சொல்றா. அவ முகவாய பிடிச்சு, உன் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு நாக்கு ரொம்ப கூர்மையா இருக்கும்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையானு நான் அனுபவிச்சு பார்க்கலாமா, என்ன சொல்றன்னு ஒரு வில்லங்கமான அர்த்தத்துல கேக்குறான். அவ குறிப்ப புரிஞ்சுகிட்டு, எனக்கு புரியுது மாஸ்டர்னு சொல்லி அவ முன்னாடி மண்டியிடுறா. வேலை முடிஞ்சதும் லிங் யூ வெக்கத்தோட நன்றி சொல்றா. சென் சோஃபாவுல சாஞ்சிக்கிட்டு, உன் டெக்னிக் பரவாயில்லையே, எனக்கு திருப்திதான்னு சிரிக்கிறான். ஜன்னல் பக்கம் போய் இங்க வான்னு கூப்பிடுறான். அவளும் பின்னாலேயே போய் மெதுவா ரெடியா மாஸ்டர்னு கேக்குறா. சென் இல்லமா, இந்த இடத்துக்கு சில சட்டத்திட்டங்களை உருவாக்கணும், அத பத்தி பேசலாம்னு கூப்பிட்டேன்னு சொல்றான். ஆனா அவ கண்ணாடி முன்னாடி போய் ஒரு மாதிரி வளைஞ்சு குனிஞ்சு நின்னுகிட்டு மாஸ்டர்னு கூப்பிடுறா. சென் கடுப்பாகி, என்னம்மா இது, என்ன போசுது, நான் சொன்னது உன் காதுல விழலையான்னு கேக்குறான். அவ பதறி போய், சாரி மாஸ்டர், எனக்கு ஃபோக்கஸ்னு ஒரு பி லெவல் ஸ்கில் இருக்கு, அதை ஆன் பண்ணா நான் ஒரு விஷயத்துல மட்டும்தான் கவனமா இருப்பேன், வெளி உலகத்துல நடக்கிறது எதுவும் எனக்கு கேட்காது தெரியாது, அதான் நீங்க சொன்னது புரியலன்னு விளக்குறா. சென் தலையாடிட்டு, நான் ஏன் ஜன்னல் பக்கம் வர சொன்னேன்னா, இங்க இருந்து பார்த்தா டாங்ஷின் பகுதியோட 3 இடங்களும் தெரியும், வில்லா ஏரியா, மலைப்பகுதி வீடுகள், அப்புறம் அடிவாரத்தை ஏரியா. ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த மாதிரி தனித்தனியா ரூல்ஸ் எழுதணும், உன்னால முடியுமான்னு கேக்குறான். கண்டிப்பா என்னால முடியும், வேற எதுவும் உத்தரவு இருக்கான்னு கேக்குறா. சென் ஒரு குறும்பு பார்வையோட, சிம்பிளா ஒரு ஆசை, உன் சக்தியை பத்தி எனக்கு ஆர்வம் வந்துருச்சு, நீ ஒரு விஷயத்துல முழு கவனம் செலுத்தினா உன் உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னு நான் பார்க்கணும்னு சொல்றான். அவளும் புரிஞ்சுகிட்டு நான் தயார்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோக்கஸ் ஸ்கில்ல ஆன் பண்றா. அடுத்த நாள் காலையில டாங்ஷின் சாக்கடை கால்வாய், டாங்ஷின் சீவேஜ் அவுட்லெட் பக்கம் சென் எல்லாரையும் கூட்டிகிட்டு போறான். நேத்து கட்டட வரைபடத்தை வச்சு அந்த மியூட்டன்ட் எலிகள் போன தடத்தை ஃபாலோ பண்ணி இந்த இடத்த கண்டுபிடிச்சேன், உள்ள ஒரு எலி கூட்டமே பதுங்கி இருக்குன்னு விளக்குறான். நான் நினைச்சா நானே உள்ள போய் எல்லாத்தையும் காலி பண்ண முடியும், ஆனா என் நோக்கம் அது இல்ல, நான் இல்லாதப்பவும் இந்த இடத்த பாதுகாக்க உங்க மாதிரி நம்பிக்கையான ஆளுங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்காக தான் உங்களை லெவலப் பண்ண கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். நீங்க தான் இனிமே இந்த வில்லா ஏரியாக்கு முதுகெலும்பு, ரெடியா இருங்கன்னு உற்சாகப்படுத்துறான். ஸ்வாங், ஜீக்கியாங் மத்த ஆளுங்க எல்லாரும் ஒன்னா குனிஞ்சு நாங்க ரெடி மாஸ்டர்னு கத்துறாங்க. சென் தலைய சுரிஞ்சுக்கிட்டு, என்னப்பா இது, ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து என்ன மாஸ்டர்னு கூப்பிடுறது ஒரு மாதிரி இருக்கு, இனிமே என்ன பிரதர் பீன்னு கூப்பிடுங்க, அது போதும்னு சொல்றான். அவங்களும் உற்சாகமா சரிங்க பிரதர் பீன்னு கோரஸா கத்துறாங்க. சென் சாக்கடை வாசல் கிட்ட போய் அங்க இருந்த இரும்பு வலைய ஒரே கூத்துல உடைச்சு எறிறான். வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். உடனே சிஸ்டம் அலர்ட் காட்டுது, ஸ்பெஷல் மிஷன், சாக்கடை எஜமானர்கள், சியூவர் ஹோஸ்ட்ஸ். சென் நிப்பாட்டி, என்னடா இது புது மிஷன், உங்களுக்கும் வந்துச்சான்னு கேக்குறான். ஜீக்கியாங், ஆமாம் பாஸ், எங்களுக்கும் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸ்வாங் விளக்கறா, எல்லா மியூட்டன்ட் எலிகளையும் கொல்லணும், அந்த எலி ராஜாவை தோற்கடிக்கணும், அப்புறம் இந்த மியூட்டேஷன் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு கண்டுபிடிக்கணும், நாம எவ்ளோ முடிக்கிறோமோ அதுக்கேத்த வெகுமதி கிடைக்கும். இன்னொருத்தனும், ஆமாம் பிரதர் பி, எனக்கும் அதேதான் காட்டுதுன்னு சொல்றான். எல்லாரும் டார்ச் லைட் வெளிச்சத்தோட உள்ள போறாங்க. ஜீக்கியாங் உள்ள ஒரே இருட்டா இருக்குன்னு சொல்றாங்க. சென் சுத்தி பார்த்துட்டு, பரவாயில்லையே, இந்த இடம் நான் எதிர்பார்த்ததை விட சுத்தமா தான் இருக்குன்னு சொல்றான். திடீர்னு சத்தம், உஷார், எதிரிங்க வர்றாங்கன்னு சென் எல்லாரையும் எச்சரிக்கிறான். ஒரு எலி கூட்டமே அவங்க மேல பாயுது. சென் உடனே தன்னோட ஜாம்பி வைரஸ் மற்றும் பரிணாம வளர்ச்சி சக்தியை ஆன் பண்ணி எதிர்த்தாக்குதல் நடத்துறான். கூட்டத்துக்குள்ள புகுந்து சரமாரியா அடிச்சு தூக்குறான். நான் பெரிய ஆளுங்களை முடிச்சிட்டேன், மிச்சம் மீதி ஏதாவது உசுரோட இருந்தா நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றான். குரூப் மெம்பர்ஸ் எல்லாரும் செத்து போன எலிகளை செக் பண்றாங்க, உசுரோட இருக்கிறத குத்தி கொள்றாங்க. ஒருத்தன், எனக்கு எலி தோல் கவசம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா கத்துறான். ஜீக்கியான் அறிவிக்கிறாங்க, இந்த பைப்லைன் ஏரியா கிட்டத்தட்ட கிளியர் ஆகிருச்சு, இதுவரைக்கும் 16 ஏரியாவை சுத்தம் பண்ணிட்டோம். சென் கொஞ்ச நேரம் உட்காந்து மூச்சு வாங்குறான். திடீர்னு இன்னொருத்தன் கத்துறான். மறுபடியும் தாக்குறாங்க, ஆனா இந்த தடவை ஒன்னே ஒண்ணுதான் வருது. ஜீக்கியாங் முன்னாடி வந்து, ஒன்னே ஒண்ணுதானே, நான் பாத்துக்கிறேன்னு தைரியமா சொல்றா. சென் அவசரப்படாத, முதல்ல உன் ஸ்கில்ல வச்சு ஸ்கேன் பண்ணுன்னு வார்ன் பண்றான். அவ தன்னோட இன்சைட் கிறிஸ்டல் வச்சு பார்த்தா அப்படியே உறைஞ்சு போயிடுறா. எல்லாரும் நில்லுங்க, இது சாதாரண எலி இல்ல, இது பாஸ், லெவல் 7 பாஸ். இதோட முழு சக்தியையும் பார்க்க முடியல, ஆனா பலம் 30, வேகம் 40க்கு மேல இருக்கு, உடல்வாகு இன்னும் அதிகமா இருக்குன்னு அலற.
சென் மின்னல் வேகத்துல பாஞ்சு அவளுக்கு துணையா சண்டைக்கு போறான். பாஸ் பாத்துன்னு அவ கத்துறா. சென் பாஞ்சு போய் அந்த எலி ராஜாவை ஒரே வெட்டு வெட்டுறான். அது செத்ததும் ஒரு கார்டு கிடைக்குது. சிஸ்டம் காட்டுது, பிளேக் பூட்ஸ், இ கிரேட் தற்காப்பு கவசம். இத போட்டா வேகம் +5 கூடும், விஷ எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இது பிளேக் செட்ல 1, மொத்தம் 5 இருக்கு, 1 கிடைச்சிருச்சு. இத மாட்டிக்கிட்டா எல்லா சக்தியும் +1 கூடும். இத பயன்படுத்த லெவல் 5க்கு கம்மியா இருக்கணும். விளக்கம்: இந்த பூட்ஸ போட்டா நடக்கிற இடம் எல்லாம் பயமும் நோயும் பரவும். சென் ஆச்சரியப்படுறான். என்னது, ஒரு எலி ராஜா கிட்ட இருந்து செட் ஐட்டமா, அதுவும் முழு செட்டா கிடைக்கும் போல இருக்கே. அந்த பூட்ஸை எடுத்து போட்டுக்கிறான். இது லோ கிரேட் தான், ஆனா மொத்த செட்டையும் சேர்த்தா அதே லெவல்ல இருக்கிற மத்த சாதாரண கவசங்களை விட இது பல மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு கணக்கு போடுறான். எலி ராஜாவை போட்டாச்சு, ஆனா வேலை இன்னும் முடியல. இந்த எலிங்க ஏன் இப்படி மாறுச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு சென் சொல்றான். ஜிகியாங், நாம 5 பைப்லைன் தாண்டி வந்துட்டோம், ஒரு எலியை கூட காணோமேன்னு சந்தேகமா சொல்றாங்க. திடீர்னு சென் நிக்கிறான். அவனுக்கு ஏதோ தப்பா படுது. எல்லாரும் நில்லுங்க. அவன் மட்டும் முன்னாடி போறான். சிஸ்டம் வரிசையா நோட்டிபிகேஷன் காட்டுது. ஸ்போர் பிளேக் வைரஸ் முதல் முறை உறிஞ்சப்பட்டது, 10 பாயிண்ட்ஸ். எலும்பு துளைக்கும் பிளேக் 23 பாயிண்ட்ஸ். அழுகும் பிளேக் 15 பாயிண்ட்ஸ். கருப்பு மரண பிளேக் 20 பாயிண்ட்ஸ். சென் மிரண்டு போறான். சாக்கடையில வைரஸ் இருக்கிறது சகஜம்தான், ஆனா இதெல்லாம் பூமியில இருந்த வைரஸ் மாதிரியே இல்லையே. சோதனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உருமான புது ரகமா இருக்கு. இதெல்லாம் சக்தி வாய்ந்த இவால்வர்களை கூட காலி பண்ணிரும். அந்த ஊற்றுக்கண் பக்கத்துல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். உடனே ஜிகியாங் பக்கம் திரும்பி, இதுக்கு மேல நீங்க வர வேண்டாம், ரொம்ப ஆபத்து, இப்பவே திரும்பி போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். சென் தனியா போறான். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் வைரஸ் பாயிண்ட்ஸ் தாறுமாறா ஏறுது. ஆஹா, எனக்கு இது சொர்க்கங்கா, அந்த மெயின் சோர்ஸ் கிட்ட போனா இன்னும் எவ்வளோ கிடைக்கும்னு ஆர்வமா போறான். கடைசியா ஒரு இடத்துல வந்து நிக்கிறான். இங்கதான் இருக்கணும். முன்னாடி பார்த்தா ஒரு விசித்திரமான பெணம் காத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இது பெணமா இல்ல இதுதான் அந்த வைரஸ் ஊற்றா?ன்னு உத்து பாக்குறான். செக் பண்ணி பார்த்தா அந்த பெணத்துல இருக்கிற சுருள் தான் காரணம்னு தெரியுது. கிட்ட போய் அதை எடுத்து படிக்கிறான். அதுல எந்த மந்திரமும் இல்ல, ஒரு செய்தி மட்டும் இருக்கு. எங்க பெரிய கடவுள் இந்த சோதனை களத்துல தெய்வீக நெருப்பை பற்ற வைப்பார். அவர் தன்னோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார். அதுக்காக இந்த பழைய உலகத்தையே பலி கொடுப்போம். எங்க உயிர் தெய்வீக உணர்வா மாறும். எங்க பேரு நிலைச்சிருக்கும். கீழே கையெழுத்து: பிளேக் கல்ட் லிலியன் ஜியாவ். எல்லாமே அழியும், ஆனா நாங்க சாகாவரம் பெறுவோம். சென் யோசிக்கிறான். பிளேக் கல்ட்டா? போன ஜென்மத்துல இப்படி ஒரு கும்பல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சரி விடு, இங்க இருக்கிற மொத்த வைரஸையும் உறிஞ்சுவோம்னு ட்ரை பண்றான். ஆனா சாதாரண வைரஸ் அப்சார்ப்ஷன் வேலை செய்யல. திடீர்னு அவனோட இவல்யூஷன் டிவோர் தானா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவன் உடம்புல இருந்து டென்டக்கிள்ஸ் வெளியில வந்து அந்த பெணத்தை வளைக்குது. என்னடா நடக்குதுன்னு சென் ஷாக் ஆகுறான். திடீர்னு எனர்ஜி அலைகள் நாலா பக்கமும் பரவுது. சிஸ்டம் விண்டோ அதிரடி காட்டுது. சிறப்பு மிஷன் சாக்கடை எஜமான்கள் முடிந்தது. 2000 XP கிடைச்சது. ரேண்டம் பரிசு குழுக்கள், வாழ்த்துக்கள், வால் ஆஃப் ஃபிளஷ் கிடைச்சது. அந்த பெணம் கீழே விழுது. கூடவே ஒரு முத்திரை கிடைக்குது, சீல் ஆஃப் பிளேக். இது பிளேக் கல்ட்டோன முக்கிய உறுப்பினருங்கிறதுக்கான அடையாளம். இது எண்ணற்ற கொடிய நோய்களால உருவாக்கப்பட்டது. பக்கத்துல வேற யாராவது இந்த முத்திரையை வச்சிருந்தா இது அதிர்வை உண்டாக்கும். சென் குழப்பமா, இந்த முத்திரையை வச்சு என்ன பண்றதுன்னு கேக்குறான். சிஸ்டம் பதில் சொல்லுது: நீங்க நோயால பாதிக்கப்படல, ஆனா நோயின் முத்திரையை சுமைக்கிறீர்கள். அடுத்த கட்ட மிஷனுக்கு தகுதி கிடைச்சிருச்சு. புது மிஷன் பிளேக் கல்ட் SSS லெவல். சென், என்னது SSS லெவல் மிஷனான்னு வாய பழக்கிறான். சிஸ்டம் விளக்கம் தருது: மிஷன் பிளேக் கல்ட் SSS லெவல். விளக்கம்: இந்த கல்ட் பழைய கடவுள்களை பலி கொடுத்து உண்மையான கடவுள் வர்றதுக்காக காத்திருக்கு. நிறைய பொக்கிஷங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த முத்திரை உங்ககிட்ட இருக்கிறதால அந்த தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட வேட்பாளரா நீங்களும் ஆகிட்டீங்க. இந்த மிஷனை முடிச்சா நான் பிளேக் கடவுள், காட் ஆஃப் பிளேக் ஆகிறதுக்கான தகுதி கிடைக்கும் போல. அப்படியானா அந்த ஹிலோயிஸ் கூட நேருக்கு நேர் மோதலாம்னு சென் கணக்கு போடுறான். யாரா அந்த பிளேக் கொண்டு வருபவன்? பிளேக் பிரிங்கர். எவனா இருந்தாலும் கண்டுபிடிப்போம்னு சபதம் போடுறான். திடீர்னு அவன் முன்னாடி ஒரு போர்ட்டல் உருவாகுது. அது துடிக்குது. சிஸ்டம் காட்டுது, நரக லெவல் டென்ஜன் உருவாகிக்கிட்டு இருக்கு. திறக்க இன்னும் 29 நாள் 23 மணி நேரமாகும். சென் மிரண்டு போறான். என்னது, நரக லெவலா? அந்த இன்சினரேட்டர் டென்ஜனை விட இது பயங்கரமா இருக்கும் போலயே.
இது உருவாகவே 1 மாசம் ஆகுதுன்னா உள்ள இருக்கிற மான்ஸ்டர்லாம் வேற லெவல்ல இருக்கும். சரி, 1 மாசம் கழிச்சு வருவோம்னு முடிவு பண்றான். அதே நேரத்துல ஜிக்கியாங் அங்க வர்றாங்க. அவங்க அந்த போர்ட்டல தொடுறாங்க. பாஸ், இங்க ஒரு டஞ்சன் வந்திருக்கு. நார்மல் லெவல், லெவல் 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ளவங்க போலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை தான் போக முடியும்னு அவங்க சொல்றாங்க. சென் புரிஞ்சுக்கிறான். எனக்கு அது நரக லெவலா தெரியுது, இவங்களுக்கு நார்மலா தெரியுது. சூப்பர், உங்க ஆளுங்க லெவலை ஏத்த இதுதான் சரியான இடம்னு சொல்றான். ஜிக்கியாங், நான் ஏற்கனவே எல்லாரையும் குரூப்பா போய் லெவல் ஏத்த சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. நீ கெட்டிக்காரிமான்னு சென் பாராட்டுறான். 20 நிமிஷம் கழிச்சு எல்லாரையும் வாசல்ல நிக்க வைக்கிறான். கேளுங்க மக்களே, இந்த சாக்கடை டஞ்சன் சின்ன இடம். 4ல இருந்து 8 பேர் கொண்ட குழுவா போங்க. காசு பொருளை விட உசுறுதான் முக்கியம். அதான் முதல் விதின்னு அட்வைஸ் பண்றான். எல்லாரும் சரிங்க பிரதர் பின்னு தலையாட்டுறாங்க. சென் ஸ்வாங் உட்பட 3 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி, நீங்க என் கூட வாங்க, ஆனா நான் சண்டைக்கு வரமாட்டேன், ரொம்ப ஆபத்து, நான் மட்டும்தான் காப்பாத்துவேன்னு கண்டிஷன் போடுறான். எல்லாரையும் ஒயிட் எம்பரர் பேலஸ் சாட் குரூப்ல இணைய சொல்றான். அப்போ அந்த ஜி, ஏன் என்ன மட்டும் குரூப்ல சேர்க்கலன்னு கோபமா கேக்குறா. சென் நக்கலா, இது என்னோட ஹாரிம், அந்த புறம் அல்லது கூட்டணி. இதுல திறமையானவங்க விசுவாசமானவங்க மட்டும்தான் இருக்க முடியும். ஜாம்பிய பார்த்து பயந்து உறைஞ்சு போன சின்ன பொண்ணுங்களுக்கு இங்க இடமில்லன்னு பழைய கதைய சொல்லி குத்துறான். ஜிக்கு ரோஷம் வந்துருச்சு. என்ன ரொம்ப குறைச்சி எடை போடாதீங்க, நான் குழந்தை இல்லன்னு முறைக்கிறா. சென் தன்னோட பையிலிருந்து சில கவசங்களை எடுத்து கொடுத்து, சரி, இத மாட்டிக்கிட்டு உள்ள போய் உன் வளர்ச்சியை நிரூபிக்கின்னு சவால் விடுறான். சீன் மாறுது. சாக்கடை டஞ்சனுக்குள்ள குரூப்பா போறாங்க. முன்னாடி எலிகள் நிக்குது. ஜி கத்திய உருவிக்கிட்டு, யாரும் வராதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு முன்னாடி பாயிரா. சென் அவளை வேடிக்கை பார்த்துக்கிட்டே, லுலி கிட்ட, உங்க 2 பேருக்கும் என்ன பவர்னே நான் இன்னும் கேட்கலையேன்னு விசாரிக்கிறான். லுலி சொல்றா, எனக்கு இல்யூஷன் சக்தி, பி லெவல். நான் இல்லாததை இருக்கிற மாதிரி மாய தோற்றம் உருவாக்குவேன். ஆனா நேரடி சண்டைக்கு இது உதவாது. சென் ஜிய கவனிக்கிறான். அவ எலிகளோட வெறித்தனமா சண்டை போடுறா. இவளோட திறமை நேச்சுரல் ஆப்டிடியூட், சி லெவல். சண்டை போடுற பவர் இல்ல, ஆனா இவளுக்கு XP 50% வேகமா ஏறும். மத்தவங்களை விட இவ சீக்கிரம் ஸ்ட்ராங் ஆவான்னு கணிக்கிறான். ஜி 3 எலிய வெட்டி சாச்சிட்டு மூச்சு வாங்கிக்கிட்டே பெருமையா திரும்பி பாக்குறா. நானே சமாளிச்சிட்டேன் பாத்தீங்களா, இந்த எலிகள் ஜாம்பியை விட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றா. சென் சிரிக்கிறான். பரவாயில்லையே, நல்லா பண்ணிருக்க. என் குரூப்ல சேர இவ்ளோ கஷ்டப்படுறதால உன்னை ஒரு விதிவிலக்கா உள்ள சேர்த்துக்கிறேன்னு சொல்றான்.